12ஆம் வகுப்பு வேதியியலில் பாடம் 1 மெட்டலர்ஜி. இதில் 6வது வினாவாக எக்ஸ்பிளைன் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட், புவியீர்ப்பு முறையை விளக்கு அல்லது ஓடும் நீரில் கழுவுதல், எக்ஸ்பிளைன் ஹைட்ராலிக் வாஷ் அப்படின்னு கொஸ்டின் வரலாம். இதில் என்ன வகையிலான தாதுக்களை இந்த முறையில் அடர்ப்பிக்கிறோம் அப்படின்னா ஆக்சைடு தாதுக்கள். So gravity separation is suitable for oxide ores. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹெமடைட், டின்ஸ்டோன், நேட்டிவ் ஓர்ஸ் சச் அஸ் கோல்டு. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க் கொடுத்துட போகிறோம். சரி, எக்ஸ்பிளைன் ப்ராசஸை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ன்னு படத்தில் காமிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அழகாக புரியும். The ore is washed in a current of water. நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை ஓடும் நீரில் கழுவுறோம். என்ன நடக்கும்? இம்பியூரிட்டிஸ் ஆர் வாஷ்ட் அவே. லேசான அந்த மண் வகை மாசுக்கள் ஓடும் நீரில் அடித்து செல்லப்படும். The heavier ore settle down. கனமான தாது அங்கே அடியில் தங்கும். ஸோ இவ்வாறு நம்ம தாதுவை அடர்ப்பிக்கிறோம். ஸோ இதில் பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஓர் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் லோ ஸ்பெசிஃபிக் இம்பியூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதிக புவியீர்ப்பு தன்மை கொண்ட அந்த கனமான ஆக்சைடு தாதுக்களை குறைந்த புவியீர்ப்பு தன்மை கொண்ட கனிம கழிவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இதுதான் புவியீர்ப்பு முறையுடைய தத்துவம். தேங்க்யூ.